ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்ஸ் அப்பான் அ ரெசிபி. நம்ம இன்றைக்கி ஒரு சிகப்பரிசி புட்டு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் சிகப்பரிசி புட்டு மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசரி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனாலும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய ஆரம்பிங்க. இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கையில் பிடிச்சா நீங்கள் என்ன ஷேப்புக்கு பிடிக்கிறீங்களோ அது அப்படியே நிற்கணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாவு மாதிரியே இருக்கணும். இதுதான் வந்து புட்டோட எல்லா புட்டுக்குமே வந்து இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே சைடில் அடுப்பில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ நீங்கள் இதை பண்ணலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் புட்டை வேக வைக்கிறதுக்கு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. இந்த மாதிரி ஒரு துணியில் இந்த புட்டை ஃபுல்லாக இதில் போட்டுட்டு நீங்கள் துணியை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எதுவுமே வந்து புட்டில் விழுகாது. இல்லை துணி இல்லை அப்படின்னா நம்ம கீயை வந்து இதில் பிளேட்டில் தடவிட்டு நம்ம புட்டை அவிச்சோம்னா இன்னும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். 10 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும். அதை இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பிடிக்கணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் ஹெல்த்தியராக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டு கிட்ஸுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் போட்டு கொடுங்க. ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதிலே வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு பால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக போட்டு கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.